நாட்டில் இன்று முதல் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வாரம் எரிபொருள் பற்றாக்குறை இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கூறியதை மறுத்துள்ள எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் வெள்ளிக்கிழமை முதல் எந்த எரிபொருள் ஓர்டர்களும் கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு முன்பு 1581 ஓர்டர்களும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சங்கம் ஒப்புக்கொண்ட போதும் அதன் பிறகு புதிய ஓர்டர்களும் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு திங்கட்கிழமை வரை நீடிக்கும் என்று விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வார இறுதியில் சில எரிபொருள் நிலையங்கள் எரிபொருள் பெற்றிருந்தாலும் பெரும்பாலான எரிபொருள் நிலையங்கள் தங்களிடம் இருப்பு இல்லை என்று அறிவிப்புகள் வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் அரசு நிறுவனங்களுக்கு பணம் செலுத்திய பிறகு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னதாக போலீஸ் மற்றும் மருத்துவமனைகள் போன்ற நிறுவனங்களுக்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு பிறகு பணத்தை செலுத்த அனுமதிக்கப்பட்டன. ஆனால் வெள்ளிக்கிழமை நிலவரப்படி கடனில் எரிபொருள் வழங்கப்படாது என விநியோகஸ்தர்கள் எச்சரித்துள்ளனர்.